Hey guys, welcome back to my channel. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்னதா மூணாருக்கு ஒரு ட்ரிப் போறோம். அண்ட் 2 days ரைட் மாதிரி போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே மலஞ்சமடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்குவேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம கிளம்புற டைமே பார்த்தீங்க அப்படின்னா 7:30 ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே ரெடி, வண்டி செட் கரெக்டாக இருக்குது. அண்ட் வீட்டிலேருந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன், அதுவும் பண்ணல. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து கோப்ரோலேயே ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் வீடியோ. இந்த தடவை வந்து கொஞ்சம் ஃபேஸில் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோ இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். மற்ற இன்ஃபர்மேஷனை வழியில் பார்த்துக்கலாம். ஸோ நண்பா, இப்போ நம்ம வந்து கிணத்து கடை கிட்டே வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி போயிட்டுருக்காங்க. அவங்க 2 பேர்த்திட்டையுமே வந்து புல்லட் இருக்குது. புல்லட் ஆப்வியஸாக ரோட்டில் ஹைவே ரோட்டில் சூப்பராக இருக்குமே. அவங்க வெடிச்சிட்டாக போயிட்டுருக்காங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாஸ் வியூ. அந்த பக்கம் வந்து வால்பாறை ஹில்ஸு, அப்புறம் இங்கே ஃபுல்லாக தோப்பு, தென்னந்தோப்பு ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டில் வந்து விண்மிலும் தெரியும். சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8 o'clock ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் பொள்ளாச்சி போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். லக்கேஜை ஏற்றிட்டு போகிற இவ்வளோ கயிறு போட்டிருக்க, ஒரு பேக்கு ஒரு இது போதுண்டா. ஸோ கைஸ், நம்ம பொள்ளாச்சி ரீச் ஆகியாச்சு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் முடிச்சிட்டோம். தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் இன்னும் அடிக்கலை. இன்னொரு 40 kilometers போகும். ஸோ 40 kilometersக்குள்ளே எங்கேயாவது பங்க் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கேன். பிகாஸ் வந்து லாஸ்ட் டைம் போகும்போதே ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு. நானும் ரிசர்வில் ஓட்டிகிட்டே இருந்தேன். பட் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 20 kilometersக்குள்ளே ஒரு எப்படியோ ஒரு பங்க் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் ரோடு போட்டதுக்கப்புறமும் பாருங்கள், சைடில் மரத்தெல்லாம் வெட்டாமல் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் மேட்டுப்பாளையம் ரோட்லலாம் பாருங்களேன், சைட்லலாம் மரத்தை வெட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இந்த ரூட்டில் அட்லீஸ்ட் மரத்தையாவது வெட்டாமல் வச்சுருக்காங்க. சைடில் வந்து ஒரு லேக் இருந்துச்சு. நம்ம இதை பார்த்ததில் வந்து அதை மிஸ் பண்ணிட்டோம். எப்போவுமே ட்ரையாக தான் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமேன்னு சொல்ல முடியாது, நான் வந்தப்போலாம் அது ட்ரையாக தான் இருந்தது. இப்போது நல்லா தண்ணி இருக்குது. ஸோ கைஸ், நம்ம வந்து உடுமலை வந்தாச்சு. உடுமலை பஸ் ஸ்டாண்ட் அந்த பக்கம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரைட்டில் போகணும். பட் ஆனால் நோ ரைட் டர்ன் அப்படின்னு போட்டிருக்கு. நேராக போய் சுற்றி வரணும்டா. എന്തിനാ ചായ കുടിക്കോ? ഇവിടെ നോക്കാം, ഇത് ബേക്കറി ഉണ്ടോ? No, let's take a break. ஸோ கைஸ், இன்னும் மூணாருக்கு ஒரு 80 kilometer இருக்குது. ஸோ மூணாருக்கு முன்னாடியே ஒரு சில இடம்லாம் இருக்குது. லைக் மறையூர் இருக்குது, அண்டு காந்தலூர் இருக்குது, அங்கே ஃபால்ஸ் ஒன்று இருக்கும், தூவானம் ஃபால்ஸ் இருக்குது, அமராவதி, திருமூர்த்தி ஹில்ஸ், இந்த மாதிரி நிறைய இடம் இங்கே இருக்குது. பட் நம்ம வந்து எதையுமே இன்னும் சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. பட் கண்டிப்பாக வரணும் பாஸ். இங்கே இந்த மாதிரி சும்மா வீக்கெண்டில் ஒரு நாள் அப்படியே கிளம்பி இந்த இடத்த கவர் பண்ணிட்டு போகிற மாதிரியாவது வரணும். இந்த கோப்ரோ என்னாச்சுன்னு தெரிலங்க, மறுபடியும் வந்து ரெக்கார்டிங்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நான் பேசிட்டு வந்தது நிறைய இடத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 minutesக்கு மேலே இருக்கும் ரெக்கார்டிங்கு. ஸோ என்டையராகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெக்கார்டிங் எதுவும் ஆகலை. மறுபடியும் இப்போ எப்போ ஆன் ஆகும்னு தெரில, நான் எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னு தெரில. பட் ஆல்ரெடி முன்னாடி இப்போ எல்லாம் போயிட்டாங்க. ஸோ நான் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். இன்கேஸ் ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். இல்லாட்டி வழியில் அங்கங்கே நிறுத்தி இந்த மாதிரி தான் வீடியோ எடுக்க வேண்டியது வரும். ஸோ கோப்ரோ மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுது. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு தடவை ரைடில் ப்ராப்ளம் பண்ணுச்சு. பட் அது உடனே நம்ம பேட்ரி கழட்டி ரீப்ளேஸ் பண்ணோடனே சரியாயிருச்சு. பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த மாதிரி ஆகலை. அப்புறம் என்னன்னு தெரில, கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கே பாவம் போனால் போகுதுன்னு சொல்லி தோணிருச்சு போல் இருக்கு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழைக்கான வாய்ப்பு கம்மி தான் போல் இருக்கு பாஸ். ஸோ மழை வரும்னு தெரியல. ஆனால் கிளைமேட் வந்து இந்த மாதிரி சூடாக இருந்தால் நல்லா இருக்காது. ஹில் ஸ்டேஷன் போகிறோன்னா ஆப்வியஸாக வந்து லைக் குளிரணும், ஃபாக் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். நம்ம வார்டில் சும்மா இந்த சூட்டில் இங்கே இருக்கிற அதே சூடு அங்கேயே இருந்ததுன்னா நல்லா இருக்காது இல்லையா? நான் லாஸ்ட் டைம் மூணாறு போயிருந்தப்போலாம் வேறு மாதிரி கிளைமேட்டுங்க, அட்டகாசமாக இருந்தது. பார்ப்போம் இந்த தடவை அந்த மாதிரி இருக்குதான்னு தெரில. சப்போஸ் அவ்வளோதான், வந்து ஃபாரஸ்ட் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரோடோட சைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஒரு பஸ்ஸு வந்தால் மற்ற வண்டி கீழே தான் இறங்கணும் போல் இருக்குது, அந்தளவுக்கு தான் சைஸ் இந்த ரோடோட சைஸ் இருக்குது. வாட் இஸ் திஸ்? கேட்டியா?
ஸோ ரோடு ரொம்ப நேரோவாக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்களா அந்த தாரே வந்து ரொம்ப ஹைட்டாக போட்டிருக்காங்க, சைடில் பள்ளமாக இருக்குது. ராஜதி வழி விடுங்கடா தம்பி. ஐயோ என்னாச்சு? என்ன சர்ப்ரைஸ். ஆனால் இங்கே என்ட்ரி போட்டானுங்கடா போன தடவை வந்தப்போ. தெரியல என்ன. சரி, அங்கே ஒரு இடத்துல நீங்கள் 2 பேரும் போயிட்டு என்ட்ரி போட்டிங்களா? டோக்கனா? அதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சானுங்க? அங்கே ஒரு வாஸ்ட் அவர் ஃபீஸ் 100 rupees, டிஸ்டன்ஸ் 500 meters. ஆக்சுவலாக இது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் வச்சுருந்துருக்காங்க, பட் இப்போ அலோவ் பண்ணுறதில்ல போல். மாடி பள்ளம் பார்த்தீங்களா? தப்பி தவறி தெரியாமல் கீழே விழுந்தோம், எலும்பு பிழைக்காது. என்ன தான் நம்ம ஹைவே ரோட்டில் ஸ்பீடாக போனாலும் அந்த மவுண்டைன் ரோட்டில் இந்த கர்வில் ஓட்டுற ஃபீலிங்கே தனிங்க. தூவானம் ஃபால்ஸ் பார்த்தீங்களா, அட்டகாசமாக இருக்குது. இதில் ரொம்ப பெருசாக இருக்குங்க, அதிரப்பள்ளி ஃபால்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இங்கேருந்து. ஸோ கைஸ், நம்ம வந்து மறையூர் ரீச் ஆகியாச்சு. செம்மையாக நடங்குது ஆக்சுவலாக, ஏன்னா நடுவில் ஃபுல்லாக அக்ரி. கிளைமேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சில்னஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னன்னா மழை காலத்தில் மட்டும் மழை வந்து தட்டி பிரிச்சிடும் இந்த ஏரியாவில். இங்கே தான் ரிலேஷன் வீடு ஒன்று இருக்குது, நாங்கள் அதுக்கு தான் வந்தோம். ஃபஸ்ட் டைம் இந்த ஏரியாவுக்கே அப்போ தான் வரோம். சூப்பர் பிளேஸுங்க இது உண்மையிலேயே. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. அப்புறம் இங்கே மறையூரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரைபல் காலனி இருக்குது, ப்ளஸ் வந்து சாண்டல் பார்க் சம்திங் சாண்டல்வுட் ஃபாரஸ்ட் இருக்குது. இது ரெண்டுமே இங்கே நல்ல ஃபேமஸான ஒரு இது தான். ஏன்னா மறையூருக்கு வந்தால் எல்லோரும் அது ரெண்டையும் பார்க்குறதுக்காக போவாங்க. பட் நம்ம எதுவும் நம்ம இப்போதைக்கு பார்க்கவும் இல்லை. நாங்கள் டேரெக்டாக ரூமுக்கு போகலாங்கிற ஐடியாவில் தான் போயிட்டுருக்கோம். மோஸ்ட்லி இன்றைக்கி எந்த பிளானும் இருக்குமான்னு தெரியலங்க. ஏன்னா நம்ம போகிறதுக்கே வந்து 2 கிட்ட ஆயிரும். அதுக்கப்புறம் லஞ்ச் அப்படி இப்படின்னு ஈவினிங்க்கு மேலே எங்கே போகிறது சொல்லுங்கள். ஸோ அதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி தான். பட் பக்கத்தில் அப்படியே சும்மா வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது லோக்கலில் எங்கேயாவது வியூ பாயிண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இதுதாங்க சாண்டல் ஃபாரஸ்ட் ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா. இது ஃபுல்லாக அந்த வேலிக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக சாண்டல் ஃபாரஸ்ட். அப்புறம் வழியிலையும் வரும் கொஞ்சம். இது நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உண்டான சூப்பர் இடங்க இது. பட் ஆனால் இந்த அளவுக்கு வண்டி இல்லாமல் இருந்தது, ஃப்ரீயாக இருந்ததுன்னா சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாம். அது என்னமோ தெரியல பாஸ், நமக்கு வந்து இந்த மவுண்டைன் ரோட்ஸ்னாலே அது தனி பிரியம் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக.
ஸோ இங்கே இவ்வளோ வண்டி நிற்கிறத பார்த்தா அநேகமாக இது கொஞ்சம் பிரபலமான இடமா தான் இருக்கணும். லக்கம் வாட்டர்ஃபால்ஸ், லக்கம். பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஸோ கேஸ் நம்ம இப்போ வந்து லக்கம் வாட்டர்ஃபால்ஸ் அது போகலாம், அங்கே போய் என்னென்னு பார்க்கலான்ட்டு போகிறோம். ஏன்னா சும்மா வந்துட்டு அப்படியே போகிறது வந்து நல்லா இருக்காது இல்லையா, எதையாவது ஒன்று பார்க்கணும், எங்கேயாவது ஒன்று போகணும். லாக்கர் ரூம் எதுவும் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். பேக் அப்படியே விட்டுட்டு போக முடியாதுடா, எடுத்துகிட்டு போகலாம், பார்த்துக்கலாம், உள்ளே போய் என்ன நிலவரம் பார்த்துக்கலாம். வா, ஒரே இடத்துல இருந்து தள்ளி தான் போடணும். இல்லை இப்படி போட்டுக்கலாமா? அருமையான ஃபால்ஸுங்க, செம்மையாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. அடிப்பொலியான ஃபால்ஸு. அந்த டிக்கெட் தான் 50 ரூபா. பட் ஒர்த்தா இல்லையான்னு தான் தெரியல, நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து இப்போது கொஞ்சம் பேச விடுங்க ஜி, நானே தைரியத்தோட வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேராக மூணாறு போய் நம்ம ரூம் செக்இன் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் லன்ச், அப்புறமா வெளியே எங்கேயோ போக போகிறோம். வாட் அ வியூ, செமையாக இருக்குங்க, அடிப்பொலியாக இருக்குது. ஸோ இன்னும் நம்ம வந்து ரூமுக்கு போகிறக்கு எப்படியும் வந்து ஒரு 45 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் ஆயிரும். பட் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மூணாறு போயிட்டு லஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா ரூமுக்கு போய்க்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 o'clock கிட்ட ஆகுது. ஸோ ரூமுக்கு போயிட்டு திரும்ப வெளியே வந்தால் மேபி இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிரும். ஸோ லஞ்சு முடிச்சுட்டே உள்ளே போயிடலாம், ரூமுக்கு போயிடலாம் தான் தோணுது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம லஞ்சு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோன்னா கண்டிப்பாக வந்து வெளியே எங்கேயும் போகணுன்னு மனசு வராது, அப்படியே ரெஸ்ட் எடுத்துடலாங்கிற மாதிரி தான் தோணும். ஸோ தெரியல, பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான இடங்க. ஸோ நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்திருந்தோம், நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி வந்திருந்தோம் அப்படின்னா உண்மையிலேயே இது சூப்பரான இடம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. சீரியஸ்லி இது செம்ம பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்புங்க. ஆக்சுவலாக ட்ரோன்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சூப்பராக எடுக்கலாம்ல. ஆனால் ஆனமுடி பீக் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது, ரைட் சைடில். ஆனமுடி பீக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பீக்காக தான். அங்கே பார்த்தீங்களா அந்த மேகம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கங்கே லைட்டாக அப்படியே வடிஞ்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இதாங்க எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்.
ஸோ அந்த பைக் பார்த்தீங்களா, அவர் செம்மையாக கார்னர் பண்ணுற மாதிரி ஓட்டினார்ல, அது நைஸ். ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம வந்து மூணாருக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஏன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டே ரூமுக்கு போயிடுறது தான் நல்லது. ஆனால் ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியுமான்னு தெரில. ஏன்னா போகிறக்கே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 மணி ஆயிடும் ரூமுக்கு. தெரியல, பார்ப்போம். வரட்டும்டா அவன். டாப் ஸ்டேஷன் போடுறா 32 கிலோமீட்டராமா. ஸோ சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ரூமுக்காக போயிட்டுருக்குறோம். ரூம் இங்கே தான் பக்கத்தில் தான், ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. பக்கத்தில் வந்து பொத்தமேடு அப்படின்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் தேவிக்குளம், அதுவும் வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான். நல்லா இருக்குமான்னு தெரியல, பட் அது ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் இப்போ ரூமுக்கு போய் தான் டிசைட் பண்ணோம். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போது ரூமுக்கு வந்தாச்சு ஃபைனலாக. ரூம் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணார் டவுனுக்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப பெரிய தூரத்துலலாம் இல்லை, டாப் ஸ்டேஷன் போகிற வழியில் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ரூம் ரெண்ட்டு வந்து கிட்டத்தட்ட 2600 வந்துருச்சு. நாங்கள் 3 பேருக்கு தான் புக் பண்ணியிருந்தோம். பட் பெட்டு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பெட் பெட்டு தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறதா சொன்னாங்க. சரி, நாங்கள் இப்போதைக்கு வேணாம், நாங்கள் நைட்டு தூங்கும்போது வேணாம் அதை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அப்படியே வந்து வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூம்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இதாங்க. சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால்கனிலேருந்து வியூ சூப்பராக இருக்குது. அங்கே ஆப்போசிட்டில் அந்த மலைக்கு மேலே க்ளவுட் பாஸ் ஆகிறது வந்து அட்டகாசமாக தெரியுதுங்க. ஸோ கேஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து பொத்தமேடு வியூ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது, ஃபுல் ஃபாகாக இருக்குது. அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் ஃபுல்லாகவே மூடிடும். ஸோ கீழே போய் டீ குடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ கூட பாருங்களேன் பின்னாடி ஸோ அந்த ஃபாக் வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து வியூ பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கிறேன், ஏன்னா அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அண்டு இந்த வர்றதை வந்து கோப்ரோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரோவில் சார்ஜ் இல்லை. ஸோ என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் நான் அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஃபோன்லேயே பேசிக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேராக போய் டீ குடிச்சிட்டு அப்புறம் ரூமில் போய் செட்டில் ஆகிறது தான். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரவிக்குளம் நேஷனல் பார்க் இல்லாட்டி வந்து இதுக்கு டாப் ஸ்டேஷன் போகலாம் அப்படிங்கிறது தான். மழை வேறு ஆரம்பிச்சிருச்சு பாஸ். ஸோ வந்து நான் நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.